அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா 5வது அத்தியாயத்தில் மாயிதாவுல மறுமையில ஈசா நபி அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரிக்கிற செய்தியை 5:116 இருந்து 118 வரைக்கும் சொல்றான். 5:116, 5:117, 5:118 இந்த 3 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மறுமை நாளில் ஈசா நபியை கொண்டாந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். எல்லாரும் நிப்பாட்டுவான். ஈசா நபியை முக்கியத்துவப்படுத்தி சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, அவரை தான் கடவுள் ஆகிட்டான், கடவுள் புள்ளன் ஆகிட்டாங்க. அதுக்காக வேண்டி அவரை நான் விசாரிப்பேன்னு சொல்லி இந்த மக்களை திருப்பி சொல்றான். எல்லாருக்கும் இந்த விசாரணை உண்டு. ஈசா நபிக்கு இருக்கிற அதே விசாரணை ஒவ்வொரு இறை தூதருக்கும் உண்டு. இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வாசித்து காட்டிவிட்டு அவங்களும் சொன்னாங்க, ஈசாவை விசாரித்தது போலவே என்னையும் இறைவன் விசாரிப்பான். அவர் சொன்ன பதில் தான் நானும் சொல்லுவேங்கிறாங்க. இந்த விசாரணையில பல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன், எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தை விசாரிப்பேன், தூதர்களையும் விசாரிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தூதர்களும் விசாரணையில் தப்ப முடியாது. அந்த அடிப்படையில் ஈசா நபியை அல்லாஹ் விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான் பாருங்க. மொத்த உரையாடல் பாருங்க 3 வசனத்தையும். இது கால் அல்லாஹ் கூறுவான், அதை நினைவு கூறுகிறார். என்ன கூறுவானா, யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் நாஸ், மக்களுக்கு நீ தான் சொன்னாயா? ஈசா நபியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னாயா? என்ன சொன்னாயா? இத்தகைய உண்மை இலாஹைன்னு மின்றும் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக்கிக்கிறீங்க என்று நீ தான் சொன்னியா? உன்னைய கடவுளுங்கிறாங்க, உங்க அம்மாவை கடவுளுங்கிறாங்க, என்னையும் எங்க அம்மாவை வணங்கும் நீ தான் சொன்னியா? அப்படின்னு ஈசா நபி என்ன செய்வான், அல்லாஹ் கேட்பான். என்ன ஈசா நபியை கடவுளுங்கிறாங்க, அவங்க தாயார் மேரியையும் கடவுளுங்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுள்னு அவங்க நம்புறாங்க. இதான் சொல்லி கொடுக்க லட்சணமா என்று அல்லாஹ் ஈசா நபிட்ட கேட்பான். அது ஈசா நபி சொல்லுவாங்க, சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தூயவன். மா யகுனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு சொல்ல முடியாத. நீ என்னை வணங்குங்க, என்னை கடவுளாக நான் சொல்லுவேனா? நான் அதுக்கு தகுதி உள்ளவனா? நான் எப்படி சொல்லி இருப்பேன்? இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு, நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியுமே. ஏன் கேட்கணும்? என்னைய வணங்குங்க நான் சொல்லி இருந்தா அதான் உனக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு தான் தெரியுமே. தாரம மாஃபி நப்சி, என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நீ அறிவாயே, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் நீ அறிவிய, உனக்கு அது தெரியாது. வல ஆழம் மாஃபி நப்சிக்க, ஒரு உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியல. எதுக்கு கேட்கறன்னு விளங்கல. நான் சொல்லல உனக்கு நல்லா தெரியும், நீ தான் சொன்னாயே அல்லாஹ் கேட்கிறேன் எனக்கு விளங்கல அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இன்னைக்கு அந்த அல்லாமல் கொய்யும், மறைவானவற்றை எல்லாம் நீ தான் அறிகிறவனா இருக்கிற இப்படின்னு 116, 5:116. மேலும் அவர் சொல்றார் 117 தொடர்ச்சியா, மா குல்துலஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன கட்டளையிட்டாயோ அதை தவிர வேற ஒண்ணும் நான் சொல்லவே கிடையாது. அந்த மக்களுக்கு நான் சொன்னது என்னன்னு கேட்டா, மா குல்துலஹும் இல்லாம அமர்தனி பிஹி, எனக்கு என்ன ஆணையிட்டாயோ அதை தவிர வேற ஒண்ணும் சொல்லல. அது என்ன ஆணையிட்டாயே? அனேபுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இதான் நான் சொன்னது. இதான் எனக்கு கட்டளையிட்டாய், நானும் அதைத்தான் மக்களிடத்தை சொன்னேன். என் இறைவனை வணங்குங்க, உங்கள் இறைவனை வணங்குங்க, எனக்கு உங்களுக்கு இறைவனா இருக்கக்கூடிய அல்லாஹ் வணங்குங்க என்று நான் சொன்னே தவிர என்னை வணங்குங்க நான் ஒரு காலம் சொன்னது இல்லை. இதுவும் பாயிண்ட் இல்லை. மேல வருது, குன்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். மாதும்து ஃபீஹிம், அவர்களோடு நான் இருந்த வரை என்ன கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நான் அவங்களோடு இருந்த வரைக்கும் என்னை கடவுள்னு சொல்ல கிடையாது, கடவுள் மகன் சொல்ல கிடையாது. சொன்னா நான் அதை தடுத்துருவேன், கண்டிச்சிருவேன். நான் இருந்த வரைக்கும் அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். என் முன்னாடி நடக்கும் நாங்க கண்காணிக்கலாம், அது வரைக்கும் நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன். பலம்மா தவப்பை தனி, இங்க ஒரு தவப்பா வருது, அங்க முத்தவப்பிக்கேள் ஒண்ணு வந்து பாருங்க, அதே மாதிரி அந்த சொல்லுங்க வருது. இதுதான் சண்டை கருத்து வேறுபாட்டு காரணம். பலம்மா தவப்பை தனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு குந்த அந்தர் ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிப்பவனாக இருக்கிறாய். என்னை கைப்பற்றின பிறகு நீதான் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். அந்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ எல்லா பொருள்களையும் நேரடியாகவே பார்ப்பவனாக இருக்கிறாய். இன்று அஜிபுகும் இன்னமும் இபாதுக, நீ அவர்களை தண்டித்தாயானால் அவங்க உன்னுடைய அடிமைகள், உனக்கு ரைட் இருக்கு, நாம தலையிட முடியாது. அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அவர்கள் உனக்கு அடிமைகள். நீ அவர்களை மன்னிப்பதாக இருந்தாலும் இன்னக்கல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைத்தவன் நுணுக்கமானவன், நாங்க கேள்வி கேட்கலாது. மன்னிச்சாலும் ஓரைட்ல உள்ளது, நீ தண்டிச்சாலும் உனக்கு அது உரிமை இருக்குது. நான் இது விஷயமா நான் பேச மாட்டேன், இவர்கள் விஷயமாக நான் எந்த ஒரு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இவ்வளவு ஈசா நபி சொல்லிடுவாங்க.
இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அதாவது ஈசா நபி அல்லாஹ்வுக்கு பதில் சொல்றாங்கல்ல, பதில் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதுல பாயிண்ட், நான் அவங்களோட இருந்த வரைக்கும் கண்காணிச்சுட்டு இருந்தேன். என்னை மரணிக்க செய்த பொழுது லம்மா தவஃபைதனி, மரணிக்க செய்த பொழுது நீ தான் கண்காணிச்சுட்டு இருந்த அப்படின்னு அர்த்தம் செய்வதா, என்னை கைப்பற்றிய போது நீ கண்காணித்தாய் அர்த்தம் செய்வதா? இந்த ஃபலம்மா தவஃபைதனிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் செய்தால் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை வரும். அதை வச்சுக்கிட்டு ஈசா நபி மௌத்தாயிட்டாங்கன்னு ஒரு சாதாரண செய்வாங்க, வாதம் பண்ணுவார்கள். எப்படி அந்த கருத்து வருது? ஈசா நபி அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நீ தான் சொன்னேன்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சொல்லல, நான் இருந்த வரைக்கும் அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தேன். நான் இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கண்காணிச்சுட்டு இருந்தேன். என்னை எப்ப மேல தூக்கிட்டு போயிட்டியோ அதுக்கப்புறம் நான் கண்காணிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப கைப்பற்றிய போதும் அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னா இப்படி வருது. ஆனால் இந்த மரணித்த போது அதுக்கு அர்த்தம் செய்யணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈசா நபி லம்மா தவஃபைதனி சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு கேட்டா, என்னை மரணிக்கிற வரைக்கும் நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன், என்னை மரணிக்க செஞ்ச பிறகு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். நம்ம சொல்றோம். அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டா, என்ன யாரு மரணித்து விட்டார்கள் அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னு கேட்டா, ஈசா நபி மரணிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். பேச்சுக்கு அவங்க சொல்றாங்க, இது அவங்க வாதம். ஈசா நபி மரணிக்கவில்லை, திரும்பி வருவாரு என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வைத்துக் கொண்டோமையானால் மறுமையில் அல்லாஹ் கேட்கிறான். கேட்கும் போது இவங்க நிலைமை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரா? திருப்பி ஒரு பாத்துருவார்ல, கைப்பற்றிட்டு போயாச்சு, போயிட்டு அங்கே இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. நம்ம நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்வாரு? திரும்பி ஒருக்கா வருவாரு. வரும்போது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் பார்ப்பாரு. அவர் கடவுளுடைய மகன் சொன்ன செய்திதான் அவருக்கு தெரியும். பூமி கண்ட தெரிஞ்சு வரும்ல, அவர் யாரெல்லாம் அவருக்கு சர்ச்சு கட்டினது, கோயில் கட்டினது, அதனால பார்க்கத்தானே செய்வாரு. அப்ப அவரை கடவுளாக்குனது, கடவுளுடைய மகன் சொன்னது, அவங்க அம்மா வணங்கின செய்திகள்லாம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற நேரத்தில் மறுமையில் எல்லாம் கேட்கும் போது அது ஏன் எனக்கு தெரியணும் சொல்லுவாரு? அதான் தெரியுமே, தெரிஞ்சிருக்கல, ரெண்டாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்ல. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? மரணித்த போதுதான் அர்த்தம் செய்யணும். அவர் அப்ப மரணிச்சிட்டார், திரும்பிலாம் வரமாட்டார். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பாயிண்ட் வழங்க உங்களுக்கு மறுமையில் எல்லாம் கேட்கும் போது அவர் இன்னொரு தடவை இருந்தாரே. ஆனால் அதாவது இப்ப நம்ம உயர்த்தப்பட்டார், நம்ம நம்புறோம். கியாமத்தினால வருவார்ல, நெருக்கத்தில் வருவார். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருப்பார். இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும்? உலகத்தில் உள்ள எல்லா செய்யும் அவருக்கு தெரியும். யார் யாரு தன்னை கடவுள்னு சொன்னா, யார் யாரு தன்னுடைய அம்மாவை கடவுள்னு சொன்னா, எப்படி எல்லாம் நம்மளை இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, இந்த விவரங்கள் கூறாம ஈசா நபிக்கு தெரியும். அதுக்கு பிறகு மௌத்தா போறாரு. அதுக்கு பிறகு அல்லாஹ் விசாரணை நடத்தலாம். அவர் விசாரணை நடத்தும் போது அவருக்கு என்ன தெரியும்? தன்னுடைய சமுதாயத்தவர்கள் தன்னை கடவுளா ஆக்கின செய்தி அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு நேரடியா நினைட்டாரு, பார்த்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அது தனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல முடியுமா மறுமையில? அதிலிருந்து ஆனால் என்ன வழங்கணும்? இப்ப அர்த்தம் கொடுக்கணும். என்னை மரணிக்க செய்த பொழுது அர்த்தம் கொடுத்தா குழப்பம் வராது. அவங்க சொல்றாங்க, என்னை மரணிக்க செய்த பொழுது கேட்டா திருப்பி வரமாட்டார். அன்னைக்கு மூத்தா போயிட்டார். என்னைக்கு ஒரு சூட இருந்தாரோ வாழ்ந்தார் 2000 வருஷத்துக்கு முந்தி, அப்பவே ஒரு மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா பிந்தி நடந்தது எதுவும் அவருக்கு தெரியாது. இப்ப நடக்கிறது இறுதி காலம் வரைக்கும் நடக்கிறது தெரியாது. திரும்பி எழுப்பி இட தெரியாதுன்னு சொல்லலாம் அவர். ஏன்னா அவர் அப்ப மூத்தா போயிட்டார்ல, 2000 வருஷத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தாருன்னு சொன்னா அல்லாஹ் கேட்கும் போது என்ன செய்வாரு? தெரியாதுன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்கு, தெரியாதுன்னு பதில் சொல்வதற்கு நியாயம் இருக்குது. திரும்ப பார்த்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா அது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாரு பதிலே? அதனால இந்த குர்ஆன் பொய்யாக்குற மாதிரி வந்துருது. அதனால நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? என்னை மரணிக்க செய்த பொழுது நீ தான் கண்காணிப்பு அப்படின்னு அர்த்தம் செய்யணும் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை கேட்டா, இந்த குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லும் போது ஒரு கருத்து மாதிரி தெரியும். ஆனால் இந்த வாதம் குர்ஆன்ல கிடையாது. எந்த வாதம்? இந்த வசனம் குர்ஆன்ல எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லுவாரு. குர்ஆன்ல இல்லவே இல்லை. அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. கேள்வி உனக்கு தெரியுமா தெரியாதுன்றதா? இல்ல, கேள்வி என்னது? நீ ஏன் தடுக்காம இருந்தா கேள்வி. அவர் கேள்வி என்ன? உன்னுடைய சமுதாயம் வழிகட்டு போனது உனக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்டான். எனக்கு தெரியாதுன்னு அவர் ரிப்ளை கொடுத்தாரு. வசனத்துல அப்படி இல்ல, வசனத்தை வாட்சி காட்டிவிட்டு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க. இதுல என்ன பதில் அவர் சொல்றாரு? யா அல்லாஹ் நீ தான் சொன்னியான்னு அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்லவில்லை.
நான் அதை கவனிக்கணும். நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கண்காணிச்சேன்னு சொல்ற இடத்துல அல்ல என்ன வார்த்தையை போட்டிருக்கான் தெரியுமா? ஈசா நபி சொல்வதாக போறான், குந்து அலைஹும் ஷஹீதன், நான் அவர்களை கண்காணிக்கிறேன்னா கரெக்டா போன அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது, தப்பா போன தடுத்து நிறுத்துறது. நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். மாதும் திஹீஹிம், அவர்களோடு நான் இருக்கும்போது. அந்த வாசனை எப்படி வருது? நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு சொல்லல, அவங்களோட இருந்தா தானே நான் வந்து கண்காணிப்பேன். அவங்களோட இல்லாத விஷயத்தை நான் எப்படி கண்காணிக்க? கண்காணிக்கிற ரைட்ல நான் இல்ல. அப்ப கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு பதில் சொல்றாரு. இப்ப நீ ஏன் உன்னுடைய சமுதாயம் வந்து மாதிரி வணங்கு காத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் கரெக்டா நான் இருந்தோடு கண்காணிச்சுட்டு இருந்தேன், அவங்களோட இல்ல, என்னால கண்காணிக்க இயலாது, அதுக்கப்புறம் நான் கண்காணிப்பான. இதைத்தான் அவர் சொல்லுகிறாரே தவிர இந்த கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தெரியாதுன்னு அவர் சொல்லல. தன்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எல்லாம் அவருக்கும் தெரியும். இப்ப கூட தெரிகிறது வாய்ப்பு இருக்குமா? இறைத்துவங்கிற முறையில கண்காணிக்க முடியுமா? அவரால வந்து அந்த மக்களை திருத்த முடியுமா? தன் சமுதாய வழிபட்டு போனதை வந்து தடை செய்வதற்கான பவர் அவருக்கு இருக்கிறது? அது இல்லை. தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு ஒரு வந்து கூட இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிறார். அதனால பலம்மாத்த வஃபைத்தனிங்கிற இந்த இடத்திலையும் மற்ற வசனங்களுக்கு முரணாக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எந்த வசனம்? கியாமத்தினால் அடையாளமாக இருக்கிறார்ங்கிற வசனத்துக்கும் வேதக்காரர்கள் எல்லாம் ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்வாங்க, அவர் மௌத்தாவதே அல்ல சொல்றான், அவர் மரணிப்பதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினாலையும், அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்ற காரணத்தினாலையும் அவர் மௌத் ஆகலே என்று தெளிவாக தெரிகிறதுனால இந்த இடத்திலையும் கைப்பற்றி கொண்ட பொழுது அர்த்தம் செய்யணும். நான் அவர்களோடு இருக்கும்போது கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை கைப்பற்றிக்கிட்டு வந்துட்டேன், நான் அங்க உட்கார்ந்து எப்படி கண்காணிப்பேன்? நான் எப்படி உங்களை தடுத்து நிறுத்துவேன்? என்னை கண்ட்ரோல் என்னை எடுத்துக்கொண்ட பொழுது என்னால கண்காணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல. இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த வசனத்தை ஏற்றுக்கிறோம், ஈசா நபியை பற்றி சொல்லக்கூடிய எல்லா வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரும். இது ஒரு பிரச்சனையாச்சா? இன்னொரு வசனம் இருக்கிறது, ஈசா நபி மரணிக்கவில்லைங்கிறது சொல்லக்கூடிய ஒரு வசனம், மரணித்து விட்டார்கள் சொல்லக்கூடியவங்க ஆதாரமா வைக்குவாங்க. அது பெரிய தமாஸ். தப்பான அர்த்தம் செய்து கொண்டு ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆன்ல, ஈசா நபி வந்து மரணிக்கல தெளிவா சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ஆயத்தை பாதி வரைக்கும் அதை எடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன செய்வாங்க, ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் என்னன்னு கேட்டா ஈசா நபிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்துருவாங்க. பெற்றெடுத்தவன அந்த மக்கள் சந்தேகப்படுவாங்க, என்ன இது உங்க தாப்பன் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகல, நீ பாட்டு பிள்ளை பெற்று கொண்டு நிக்கிற அப்படின்னு கேட்குவாங்க. கேட்ட உடனே அஷாரத்து இலை, அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டுவார்கள், இங்க பாருங்க அங்க ஏண்ட காரிய பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்பாங்க. அப்ப காலு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மக்கள் எல்லாம் கை பொண்ணு கல்லிமும் மண்கான பில் மஹதி சபியா, தொட்டில சிறுவராக இருப்பவர்கிட்ட நாங்க இப்படி பேச முடியும்? ஓண்ட கேள்வி கேட்டா பிள்ளைகிட்ட கேட்க சொல்ற, தொட்டில் குழந்தைகளை பேச சொல்றியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது எங்க இருக்கு? 19வது அத்தியாயத்துல 29வது வசனம் இது. அதுல 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கால இன்னி அப்துல்லா, உடனே அவர் சொல்றாரு, யார்? ஈசா நபி, கை குழந்தையா இருக்கிற ஈசா நபி அவர் சொல்றாரு, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்து விட்டான், ஒஜாலனி நபியா, என்னை நபியாவும் ஆக்கி விட்டான். ஈசா நபி பேசுறாரு. அது மட்டும் அல்ல, ஒஜாலனி முபாரக்கன், என்னை பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஐனமா குந்து, நான் எங்கே இருந்தாலும் என்னை பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவுசானி பிஸலாத்தி வஸகா, தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். இப்படிங்கிறது 19:31 இது எடுத்துருவாங்க. ஈசா நபி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? கேட்பாங்க உங்கள்கிட்ட, ஈசா நபி என்ன சொல்றாங்க? அவுசானி பிஸலாத்தி வஸகாத்தி, அல்லாஹ் தொழுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறான். எது வரைக்கும் நான் செய்யணும்? மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தொழவும் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி அல்லாஹ் எனக்கு போட்ட உத்தரவுன்னு ஈசா நபி சொல்றாரு. இது பாதிதானம். ஆனா இதுல நம்ம எடுத்து வைக்கிற வாதம் என்ன தெரியுமா? இப்ப உயிரோடு அங்க இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம்,